பெற்றோரின் வீட்டின் கதவுகள் பிள்ளைகளுக்காக எப்போதும் திறந்தே இருக்கும். ஆனால் பிள்ளைகளின் வீட்டின் கதவுகள் பெற்றோருக்கு எப்போதும் திறந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு தந்தை 10 பிள்ளைகளையும் ஒரு சிறிய கூரையின் கீழ் வளர்த்து விடுவார். ஆனால் அந்த 10 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தந்தையை தங்களுடன் வைத்துக் கொள்ள இடம் தேடுகிறார்கள். பெற்றோரின் உழைப்பும் பணமும் எப்போதும் பிள்ளைகளுக்காகவே செலவிடப்படுகிறது. ஆனால் பிள்ளைகள் சேர்க்கும் பணம் பெற்றோருக்காக ஒதுக்கி வைக்கப்படுவது அரிதிலும் அரிது. பிள்ளைகள் அழுதபோது தூக்கத்தை தொலைத்து பார்த்தவர்கள் பெற்றோர். ஆனால் பெற்றோர் உடல்நலம் குன்றும் போது முகம் சுளிக்கும் பிள்ளைகளும் உண்டு. பிள்ளைகள் உடைத்த விளையாட்டு பொருட்களை புன்னகையோடு அள்ளியவர்கள் பெற்றோர். ஆனால் பெற்றோர் தற்செயலாக ஒரு கண்ணாடியை உடைத்தால் அது கவனக்குறைவு என்று விமர்சிக்கப்படுகிறது. பிள்ளைகள் தங்கள் வீட்டின் சுவர்களில் மறைந்த பெற்றோரின் புகைப்படங்களை தொங்கவிட விரும்புகிறார்கள். ஆனால் அதே சுவர்களுக்குள் உயிருடன் இருக்கும் பெற்றோரின் நடமாட்டத்தை விரும்புவதில்லை. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையேதான் நாளை உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு செய்ய போகிறார்கள். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் இன்று காட்டும் கதவுதான் நாளை உங்களுக்கான வழியாக இருக்கும்.